என் பேர் அழகப்பன். நான் பஞ்சப்பட்டி கிராமத்தில் வாழ்ந்து வர்றேன். இந்த பஞ்சப்பட்டி இருக்கின்ற ஏரி வந்து தமிழகத்திலே 3வது பெரிய ஏரி. இந்த ஏரிக்கு தண்ணி வர வேணுங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 26 ஆண்டு காலமாக மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்கள் தபால் எழுதிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுவரை எந்த ஒரு முயற்சியும் அரசு எடுத்ததாக தெரியவில்லை. இன்றைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் எல்லா அரசியல் கட்சிக்காரர்களும் பஞ்சப்பட்டி ஏரிக்கு தண்ணி கொண்டு வருகின்றேன் என்கின்ற உறுதிமொழியை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கார்களே, நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை. இந்த பஞ்சப்பட்டி ஏரி என்பது 1837 ஆண்டு சார்லஸால் கட்டப்பட்ட ஏரி. அந்த ஏரியினுடைய கரையினுடைய நீளம் 1998 மீட்ரு. கரை உள்பக்கத்தில் வந்து 1200 மீட்டரில் கல் பதிச்சிருக்காங்க. இந்த ஏரிக்கு கடகால் வந்து 269 மீட்ரு நீளத்தில் கடகால் இருக்குது. எவ்வளவு தண்ணி வந்தாலும் தண்ணி வெளியே போகிற அளவுக்கு கடகால் இருக்குது. இந்த ஏரி வந்து கிட்டத்தட்ட நிரம்பி 14-15 வருஷங்கள் ஆகுது. அதற்கு பின்னாலே வந்து விவசாயத்துக்கு தண்ணி இல்லாதனால இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் எல்லாம் நகர்ப்புறத்தை பார்த்து போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ தினமும் கரூருக்கு குளித்தலைக்கு கூலி வேலைக்காக போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமை மாற்றுவதற்காக மத்திய மாநில அரசுகள் முயற்சி செஞ்சு பஞ்சப்பட்டி ஏரிக்கு தண்ணி கொண்டு வரணுங்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நாங்கள் விட்டுக்கிட்டே இருக்கிறோம். இது நாள் வரையிலும் எந்த முயற்சியும் எடுத்ததாக தெரியவில்லை. நாங்கள் வந்து மாயனூரை விட பஞ்சப்பட்டி ஏரி வந்து கிட்டத்தட்ட 33 மீட்டர் உயரமாக இருக்குது. தண்ணி கொண்டு வர முடியாது வாய்க்கால்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து பம்ப் பண்ணி கொண்டு வாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு வேண்டிய முயற்சிகளை மத்திய மாநில அரசுகள் எடுக்க வேணுங்கிற காரணத்துக்காக நாங்கள் ஒரு அறப்போராட்டத்தை கூட ஆரம்பித்தோம். இப்போ சென்ற மாதம் 25ஆம் தேதி ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினா கிட்டத்தட்ட அதில் 5000 விவசாயிகளுக்கு மேல் கலந்துக்கிட்டாங்க. அதற்கு பிறகு அரசனுடைய கவனம் சற்று மாறி இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். நேற்றைக்கு கூட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாரிவேந்தன் அவர்கள் வந்து கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை நேற்று இரவு அணுகியிருக்காரு. அதற்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் எங்களுக்கு இவ்வளோ ஃபண்ட்ஸ் இல்லை, நீங்கள் டெல்லியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஆனால் அதற்கு பிறகும் அவர் எங்களுடைய எம்பி வந்து மாயனூர் ஏரியை வந்து பார்வையிட்டு அங்கே இருக்கின்ற பொறியாளர்களை கேட்டு ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு. என்னன்னு கேட்டால், இந்த பஞ்சப்பட்டி ஏரிக்கு தண்ணி கொண்டு போனோம்னா பம்பிங்கை தவிர வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அங்கே இப்போ இருக்கின்ற பொறியாளர்கள். இதற்கு மேல் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 26 ஆண்டு காலமாக அரசுக்கு நாங்கள் அளித்த கடிதமும் அதற்கு அரசு எங்களுக்கு அளித்த பதிலையும் வச்சு பஞ்சப்பட்டி நடுநிலை பள்ளியிலுடைய ஆசிரியர் ஒருத்தர் வந்து ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்ட் தயார் பண்ணார். அந்த சயின்ஸ் ப்ராஜெக்டில் வந்து பஞ்சப்பட்டி ஏரிக்கு தண்ணி வந்தால் கிட்டத்தட்ட 25 கிராமத்தினுடைய நிலத்தடி நீர் வாய்ந்து விவசாயம் செழிப்படையும், ஆடு மாடுகள் வளரும், மீன் வளர்க்கலாங்கிற ஒரு பர்டிகுலர்ஸை தயார் பண்ணார். அந்த பர்டிகுலர்ஸ் வந்து கரூர் மாவட்டத்திலே முதல் பரிசு வாங்குச்சு. அதுக்கு அடுத்தபடியாக தமிழகத்திலே அதே போட்டி கலந்துக்கிட்டு தமிழகத்தில் முதல் பரிசு வாங்கி அகில இந்தியா லெவலில் இந்த ப்ராஜெக்ட் கலந்துக்கிட்டு அங்கேயே முதல் பரிசு வாங்கிறதுக்கு பிறகுதான் இந்த ஏரிக்கு தண்ணி கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணம் மத்திய அரசுக்கு எழுந்ததுனால ஒரு அதிகப்படியான தொகை ஒதுக்கினாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆனால் இங்கே இருக்கின்றவர்கள் அந்த தொகையை டைவர்ட் பண்ணி எங்களுக்கு விடுற மாதிரி தெரியல. எங்களுக்கு தண்ணீர் வரவில்லை என்றால் நாங்கள் காலங்காலமாக அழுது கொண்டு இருக்க வேண்டிய நிலைமை தவிர வேற இல்லை என்றால் எங்களுடைய போராட்டம் மிக பெரிதாக வெடிக்கும் என்பதை இந்த நேரத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இல்லை பஞ்சவடி வந்தான் வேட்டி ஆள் கொடுத்தா தம்பி வாங்க எடுக்கலாம். அவ்வளோ நிமிஷம் கட் பண்ணுறியா? அப்படியே ஒரு ஷார்ட் 3 ஷார்ட் வச்சுக்கலாம். ஓகே.
மானிட்டர் பேட்டரி இருக்கா ஓரளவுக்கு பேட்டரி கிட்ட இருக்குமா இருக்குதா